இன்னைக்கு மணி 7 ஆச்சா? மணி இன்னைக்கு 7 ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. அடுத்த வருஷத்துலேருந்து 5:30 மணிக்கு டெய்லி எந்திரிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. குளிர் அடிக்குது, நான் போய் தூங்குறேன். பாய். ப்ராப்பரான டயட்லாம் மெயின்டைன் பண்ணோம், பண்ணுறதில்ல. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஹே கைஸ், குட் ஈவினிங். அடுத்த வருஷம் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வேணாம் இது என்ன வீடியோன்னு. 2023 ரெசல்யூஷன் வீடியோ. நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு தோணும், வருஷம் எல்லாருமே ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், பட் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி முடிக்கிறோமா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது என்னன்னு தெரியல. ரெசல்யூஷன் எடுத்தாலே அது நடக்க மாட்டேங்குது. எனக்கும் அப்படி தான் நடந்தது. ஆனஸ்ட்டாக சொல்ல போனோம்னா, லாஸ்ட் இயரில் நானும் ஒரே ஒரு ரெசல்யூஷன் தான் எடுத்தேன். பெருசாலாம் இல்லை. எல்லாரும் மாதிரியும், எல்லா பசங்க மாதிரியும் நான் ஜிம்முக்கு போகணும், ஜிம்முக்கு போயிட்டு பயங்கரமாக உடம்பு ஏற்றணும், அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனில் இருந்தேன். பட் ஒரு 3 monthஸில் நான் அதை குவிட் பண்ணிட்டேன். பட் திஸ் இயர், அதாவது 2023 இஸ் மை இயர். கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக அதை நான் என்னோட கோல் எல்லாம் நிறைவேற்றணும். ஐ எம் வெரி வெரி டேம் ஷியோர் அபவுட் மை கோல்ஸ். அதை உங்கள் முன்னாடி இந்த டைம் நான் சொல்ல போகிறேன். ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை நான் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த வருஷம் கடைசியில் என்னை திட்டுங்க கமெண்ட்டில் ஏன்டா ஒன் மேனு இப்படியெல்லாம் நீ ரெசல்யூஷன் வீடியோ போட்டையே அதை நிறைவேற்றினையா அப்படின்னு கேட்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ கைஸ். பட் ஜோக்ஸ் அபார்ட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியூ இயர்லையும் கண்டிப்பாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு ரெசல்யூஷன் லாஸ்ட் இயர் எடுத்துட்டு ஒரு 3 monthஸில் அதை நான் குவிட் பண்ணிட்டேன். அந்த மைண்ட் செட் கூட ஓகே தான். பட் சில பேர் நம்ம என்னதான் ரெசல்யூஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற போகிறது கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம ஜாலியாக இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா, அந்த மைண்ட் செட் நம்ம லைஃப்பில் எது பண்ணாலும் அதை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எப்படி நம்ம பண்ண மாட்டோம், அப்புறம் இதுக்கிட்ட இதை ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கே குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அது ரொம்ப தப்பு. நம்ம மேலே நமக்கே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா, நாளைக்கு நம்மளை நம்பி வர பொண்ணு எப்படி நம்மளை ஐயோ இல்லை கட். ஸோ கைஸ், நான் 2023ல் ஒரு 3 கோல்ஸ் ரொம்ப சீரியஸாக செட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எதுக்காக இந்த கோல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரீசனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கோ கைஸ். ஆக்சுவலாக என்னோட 3 கோலில் நம்பர் 1 man vs 100 days. அது என்னடா 1 man vs 100 days அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கோட் மேலே பயங்கர ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது என்னென்னா, எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அந்த விஷயத்தை பற்றி எந்த நாலேஜுமே இப்போ நமக்கு இல்லைன்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தில் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் என்னோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை 100 டேஸ்க்கு கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ண போகிறேன். அப்படி நம்மளோட லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோல் நான் எடுத்தேன். நம்பர் 2, இது என்னோட யூடியூப் ரிலேட்டடான ஒரு கோல். 2023ல் நான் என்னோட 300 வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த கோல் நான் எடுத்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், ஃபேஸில் ஏன் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு, அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு வீடியோ நான் மேக் பண்ணும்போது ஒன்று லேர்ன் பண்ணுறேன். லேர்ன் பண்ணும்போது என்னோட நாலேஜும் வளருது. அட் த சேம் டைம் அப்படி வீடியோ பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களோட வேல்யூவும் அதிகமாகுது, நீங்கள் அதை கற்றுக்கிறது மூலம். ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நிறையாவும் லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் வேல்யூ நான் ப்ரொவைட் பண்ணுறேன் என்னோட வீடியோ மூலமாக அப்படிங்கிறத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது. அதனால தான் இந்த கோலை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். நம்பர் 3, மணி. நான் ஏர்ன் பண்ணுற மணியிலேருந்து ஒரு 3 ஸ்ட்ரீமில் என்னோட மணியை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் நான் ஏர்ன் பண்ணுற மணியை ஒரு 3 ஸ்ட்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இது என்னோட பர்சனல் கோல். சப்போஸ் 2023ல் இந்த 3 கோலும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இது என்னோட ஆசை மட்டும்தான், நாட் கோல். இது நடந்தாலும் ஹாப்பி, நடக்கலினாலும் வெரி வெரி ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ கைஸ், இந்த 2022ல் நான் எடுத்திருக்க கோலை வந்து 2023ல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக நான் இதில் போடுவேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் நீங்களும் மறக்காமல் 2023ல் நான் வந்து இந்த கோல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கோலை செட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் இப்போவே டிசைட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ 2023 பார்க்குற எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஜாலியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக அமையும், கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காடுகிட்டையும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2023ல் நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன்மேலே நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.